சற்றுமுன் வெளியான தகவல். பெண்கள் அக்கவுண்டுக்கு வரும் பணம் இனி ரூ. 2500 கிடைக்கும். முதல்வர் அறிவிப்பு. அடுத்ததா பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஏழை பெண்களுக்கு இந்த ஹாப்பி நியூஸ். இனி அதிக பணம் கிடைக்கும். அக்கவுண்டில் வந்து விழும் ரூ. 2500. அதாவது மாநில அரசின் மையா சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் இனி பெண்களுக்கு மாதம் ரூ. 2500 நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் இருப்பதை போல மற்ற மாநிலங்களிலும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளன. இத்திட்டங்களின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு அரசு தரப்பிலிருந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு திட்டம்தான் மையா சம்மன் யோஜனா. ஜார்க்கண்ட் முதல்வர் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜார்க்கண்ட் அரசின் திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் பணிகள் குறித்த வரைபடத்தை முதல்வர் முன்வைத்தார். அக்கூட்டத்தில் முதல்வர் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பெண்களுக்கான மையா சம்மான் யோஜனா திட்டத்தின் உதவித்தொகை டிசம்பர் மாதம் முதல் மாதம் ரூபாய் 2500 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் மாநில அரசின் பெண்கள் அதிகாரமளிக்கும் கொள்கையை வலுப்படுத்தும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை குறித்து முதல்வர் சேரன் கூறுகையில், இது பெண்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும். இது தவிர இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக பல முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். போகாரோ மாவட்டத்தில் உள்ள இளைஞரின் தியாகத்தை முன்னிட்டு அமைச்சரவை கூட்டத்தில் மற்றொரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அசாமில் நடந்த தீவிரமான தாக்குதல் அர்ஜுன் மகாதேவ் வீரமரணம் அடைந்தார். அவரது மரணத்திற்கு பிறகு அவரது குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது. அதேபோல தியாகியின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு தியாகிகள் மீது மாநில அரசின் மரியாதையையும் நன்றியையும் காட்டுவதற்காக கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தின் வருமான ஆதாரத்தை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதல்வர் கூறினார். மத்திய அரசிடம் இருந்து ரூபாய் 1.36 லட்சம் கோடி நிலுவைத் தொகையை வசூலிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று கூறியுள்ள முதல்வர், இது தவிர மாநிலத்தின் இயங்கும் திட்டங்களில் இருந்து வசூலிக்கப்படும் பழைய வரி விகிதங்களை திருத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். இந்த நடவடிக்கைகள் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான மாநிலத்தின் நிதி நிலையை மேம்படுத்த வாய்ப்புள்ளது. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு விவகாரத்தில் அரசின் தீவிர தன்மையை முதல்வர் தெளிவுபடுத்தியுள்ளார். 2025 ஜனவரி 1 தேதிக்கு முன் ஜேபிஎஸ்சி, ஜேஎஸ்எஸ்சி மற்றும் பிற அரசு துறைகளில் காலியான உள்ள பதவிகளுக்கு ஆள் சேர்ப்பு செய்வதற்கான காலண்டர் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். ஏனெனில் மாநிலத்தின் வேலைவாய்ப்பினை பிரச்சினை மிகவும் தீவிரமாக உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.